விருச்சிகம் ராசி உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயம் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களோட பிளானிங்ஸ், உங்களோட திட்டங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். வெளியே இருந்து உங்களுக்கு ஒரு கொலாபரேஷன் வரும். இப்போது வெளியிலேருந்துலாம் ப்ராஜெக்ட் வரும். இப்போ வேலையில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஆஃபீஸில் மட்டும் இல்லாமல் வேறு அதர் கம்பெனி ஆர்கனைசேஷன்லலாம் உங்களுக்கு ஆஃபர் வரும். ஸோ ப்ராஜெக்ட் ஆஃபர் அதெல்லாம் வரும். இப்போ நீங்கள் தொழில் செய்கிறீங்கன்னா உங்களோட தொழிலை வந்து பெருசுப்படுத்துகிற அளவுக்கு லைக் பிரான்ச்சஸ் வைஸ் பெருசுப்படுத்துகிற மாதிரி இன்னும் வேர்ல்டு வைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான ஆஃபர் உங்களை தேடி வந்து வரும். ஸோ இதை செஞ்சிங்கன்னா உங்கள் தொழில் பெருசாக ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி ஆஃபர் வரும். பாஸ்ட்டில் உங்கள் கையை விட்டு போன சாய்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த பாஸ்ட்டில் இழந்திருப்பீங்க இல்லையா, அப்படியான ஒரு ஆஃபர்லாம் இந்த மாதம் மறுபடியும் உங்ககிட்ட வரும். ஸோ அகெயின் ஒரு ட்ரை கொடுத்து வரும். ஸோ இப்போ இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ் ஆன சான்ஸ்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களுடைய கரியர் லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணலான்றது ஒரு தீவிரமான கரெக்டான முடிவுகள் மட்டும் இல்லாமல் அதை ஆக்ஷன் வைஸ் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க உங்களுடைய கரியர் லைஃப்பில். ஸோ அது உங்களுடைய ஆக்ஷனில் வெளிப்படும். அப்போ எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கரியர் லைஃப் ரொம்ப பெஸ்ட்டானதாக இருக்கும். இனிஷியல் சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி உங்களுடைய லவ், மேரேஜ், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லவ் மேரேஜ் சார்ந்த விஷயங்களில் இன்னும் நிறையா தெரிஞ்சுப்பீங்க, கற்றுப்பீங்க. உங்கள் பார்ட்னரை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய சூழல் உருவாகும். ரிலேஷன்ஷிப்பை பற்றி நிறைய புரிதல்கள் உருவாகும். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான புரிதல்கள் உருவாகும். உங்கள் பார்ட்னரை பற்றி இன்னும் நிறையா லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் உங்களை பற்றி உங்கள் பார்ட்னர் லேர்ன் பண்ணுவாங்க. இப்படியான விஷயங்கள் நடக்கும். அண்ட் உங்கள் பார்ட்னர்கிட்ட ஒரு சாலிடான ஆஃபர் கிடைக்கும். இப்போ நீங்கள் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்கன்ற போது உங்கள் பார்ட்னர்கிட்டேருந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஏதாவது உங்கள் மனசுக்கு லேர்ன் பண்ணக்கூடிய அளவில் ஏதாவது, அதாவது உங்கள் திறமையை வளர்த்துக்கக்கூடிய அளவில் ஒரு கிஃப்ட் உங்கள் பார்ட்னர்கிட்டேருந்து கிடைக்கும். இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்கள் பார்ட்னர்கிட்டேருந்து ஒரு சாலிடான ஆஃபர் கிடைக்கும் இந்த மாதம். ஸோ இதெல்லாம் அப்போது ஏதாவது ஒரு சாலிடான விஷயங்கள் நடக்க இருக்குது உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தில். விருச்சிக ராசி உங்களுக்கு பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது, நியூ ஸ்டார்ட் அப் இருக்குது. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடி, அந்த ஒரு ஸ்டெப்ஸ் அது உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்கம்ஸை வந்து கொடுக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும். நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி போல்டாக, தைரியமாக, கரேஜஸாக நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றது மட்டும்தான் விஷயம். அப்போது பணம், பொருளாதாரம் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான ஆக்ஷனும் எடுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கான கார்ட்ஸ் வருது. ஸோ நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் வரும். அது எப்பேற்பட்ட ஆக்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட வாய்ப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை இனிஷியேட் பண்ணும் போது கண்டிப்பாக அதுக்கான அவுட்கம் உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. அப்போ ஒரு வழியாக நான் வந்து இதை செஞ்சு முடிச்சிட்டேன், இதை டீல் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு உங்களோட ஸ்டடீஸில் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய மாதமாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கான ஆஃபர் வரும். வெளியூர், வெளிநாடு படிப்பு சார்ந்த ஆஃபர் நிச்சயமாக வரும். அது வந்து கன்ஃபர்மேஷனோடு வரும். அதற்கு தயாராகிறதுக்கான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும். ஓகே, ஃபைனலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்போ நான் வெளியில் போகிறதுக்கு வந்து நான் எனக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன், இப்படியான சில விஷயங்கள் நடக்கும் இந்த மாதம் அப்படின்னு இருக்குது. அண்ட் ரொம்ப நாளாக படிப்புன்னு மூழ்கிட்டு இருந்ததை போயிட்டு ஓகே ஃபைனலாக எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, இப்போ நான் ஃப்ரீ ஆகிட்டேன், இப்போது என்னுடைய பர்சனல் லைஃப், பர்சனல் ஹாப்பினஸ் இதற்கான விஷயங்களை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படியான ஒரு நிலை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ முதியவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய
அறிவுரை, உங்களுடைய சஜஷன், உங்களுடைய ஐடியா இதை வந்து மற்றவங்க கேட்பாங்க. அது மிகப்பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், மிகப்பெரிய இடமா இருக்கட்டும், மிகப்பெரிய பவரில் பொசிஷனில் இருக்கிறவங்களா இருக்கட்டும். ஸோ யாரோ சில நபர் உங்ககிட்ட, அந்த ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க உங்ககிட்ட நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களை அங்கீகரிப்பாங்க, உங்ககிட்ட சஜஷன் கேட்பாங்க, உங்ககிட்ட சில முக்கியமான முடிவுகளுக்கான ஐடியா வந்து கேட்பாங்க. அண்ட் மோரோவர் உங்கள் ஃபேமிலியிலையும் உங்களுக்கான ஒரு மரியாதை, அங்கீகாரம் கண்டிப்பாக வந்து மற்றவங்க சைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்க டிசிப்ளினாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதுவும் மற்றவங்க உங்களுடைய அந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதே மாதிரியான ஒரு டிசிப்ளினான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான விஷயத்தையும் கையில் எடுப்பாங்க. ஸோ அப்போது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பவர் பேக் கொடுக்கக்கூடிய, பவர்ஃபுல் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக முதியோர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். விருச்சிக ராசி, உங்களுக்கு மார்ச் மாதம் முருகர் தரக்கூடிய ஒரு ஸ்பெஷலான மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, மனசில் தேவையில்லாத குப்பைக்கு சமமான ஞாபகங்கள், கெட்ட விஷயங்கள் இதை பற்றிலாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் மனசில் தேக்கி வச்சுக்காதீங்க. ஸோ அது எல்லாத்தையும் வெளியே வந்து கொட்டி தீர்த்துருங்க. இல்லை அதை வந்து எரேசர் மாதிரி போட்டு அழிச்சிடுங்க, ரிலீஸ் பண்ணிவிடுங்க அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம். ஏன்னா இதெல்லாம் என்ன ஆகும்னா, உங்களை வந்து மனம் ரீதியாகவும் பாதிப்புக்குள்ளாக்கி அண்ட் உங்களை உடல் ரீதியாகவும் பாதிப்புக்குள்ளாக்கி உங்களுடைய முகமும் பொலிவிழந்து இருக்கும். அப்போ உங்களால் உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் இருக்காது. ஸோ இனி வரக்கூடிய காலம், இந்த மார்ச் மாதத்துலேருந்து மனசில் ஏற்பட்ட தேவையில்லாத விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. உங்கள் மனசு கிளியர் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும், உங்களுடைய முக அழகும் வந்து மேம்படும். ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு தனித்தன்மை உருவாகும். அந்த தனித்தன்மையால் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.